முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. சினிமாவை பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். லாஸ்டா கூட புஷ்பா 2 வெற்றியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கைது, அதுக்கப்புறம் நடந்த அவருடைய வீட்டுல ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்திருந்தீங்களா? அல்லு அர்ஜுன் அப்படின்னு பார்க்கும்போது புஷ்பா 2 தான் தொடங்கணும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயுமே தன்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நம்ம நிறைய கடினமான உழைப்பை போட்டிருக்கோம். அப்படின்றப்போ அந்த நடிகர்கள் தன்னோட ரசிகர்களோட படம் பார்க்கறது வழக்கம் தான். சிலர் வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் அல்லு அர்ஜுன் தன்னோட படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதுலாம் அந்த தேட்டருக்கு தான் போயிருக்காரு. இது முதல் முறை அல்ல அப்படின்ற மாதிரிக்காக தான் அவங்களும் போறாரு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க வர்றது தேட்டருக்கு தான் நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். தேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து அந்த விஷயங்கள் இங்கே வெளியே போயிருக்கு. தேட்டர்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், அதுக்காக தான் அந்த கூடின கிரௌடு தான். படம் பார்க்க சேர்ந்த ஒரு கிரௌடா இருக்கட்டும், அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கிரௌடா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினரா இருக்கட்டும், கூட்டம் சேர்றது இயல்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அவருமே அதை நியாயப்படுத்தல. படம் பார்க்க போறாரு, இந்த மாதிரி கிரௌட் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வெளியே வராரு, எழுந்து தன்னோட ரசிகர்கள் கையாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கையை ஆட்டலினாலும் அந்த கண்ணாடியில முகம் பார்க்கறதுக்கு அவ்வளவு கிரௌட் இன்னும் கிட்ட வந்திருப்பாங்க, இன்னும் சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கும் அப்படின்றது சிலரோட பார்வையிலும் அது என்னோட பார்வையிலும் தான். அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இருந்தாலும் அவர் எழுந்து கையாசிக்கிறாரு. இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது வந்து நடந்திருக்க கூடாதான். யாருமே அதை நியாயப்படுத்தல, இன்க்ளூடிங் அல்லு அர்ஜுன். நம்ம வந்து இப்ப அல்லு அர்ஜுனுக்கு சொம்ப கூட தூக்கல, என்ன நடந்திருக்கும் நியாயத்தை தான் சொல்றோம். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே அறிவிக்கிறார், அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நான் தரேன். காசு இங்க ஒரு பொருட்டு தான் இருந்தாலும் அவர் வந்து 25 லட்சம் ரூபாய் நான் தரேன். நான் வந்து அந்த குடும்பத்துக்கு நான் கடைசி வரைக்கும் என்ன நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், உறுதியா இருப்பேன் அப்படின்னு விஷயங்களா ஷேர் பண்றாரு. ஆனா அதையும் மீறி அந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கர்நாடகால வந்து அந்த சிஎம் பேசும் பொழுது வந்து அவ்வளோ கோவமா ஒரு வன்மத்தோட பேசுறாருன்னு எடுத்துக்கலாம். கோவத்தையும் தாண்டி ஒரு வன்மம் தான். அந்த குடும்பத்து மேல இருந்த அக்கறையும் மீறி ஒரு அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் மேல இருந்த வன்மத்தை அவ்வளவு தூரம் அவர் கக்கியிருக்காரு. சோ அது நியாயமா அப்படின்னு பார்த்தா ஒரு சைட்ல நியாயம் தான். யாருமே தப்புன்னு சொல்லவே இல்லை. அல்லு அர்ஜுன் ஒரு பிரஸ் மீட்லயே அதான் சொல்லியிருக்காரு, நான் எந்த பொலிட்டீஷியனுமே நான் சொல்லவே இல்லை, இதை திரிச்சு சொல்றாங்க, என் மேல கேரக்டர் அசோசியேஷன் நடக்குது அப்படின்றாரு. சோ இதெல்லாம் நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச அந்த கவர்மெண்ட் வந்து அந்த குடும்பத்து கிட்ட பேசி இருந்திருக்கலாம், நேர்ல போயிருந்திருக்கலாம். அவங்க அதெல்லாம் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. முதல் ஆளா 25 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, அந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பன்றாரு. எங்கேயா ஒரு இடத்துல அவரை ஏன் அவர் மேல வளர்த்துக்கிட்டே இருக்காங்க? அவர் என்னவா பாக்குறாங்க? அல்லு அர்ஜுன் வந்து ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அவனுக்கு அவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு அவங்களுக்கு அவ்வளோவா இல்லை என்ன விஷயம்னு தெரியல, அவர் மேல அவ்வளவு வன்மமா இருக்காங்க. இப்ப எல்லாரும் அவங்களை பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து சிலர்ல அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்ல என்ன சோசியல் மீடியால இருக்கிறாங்கன்னா, ஏன் நடிகர் அதாவது அல்லு அர்ஜுன் 25 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாவது பேசினாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் என்ன கேட்கறாங்கன்னா, அந்த நடிகர்கள் எல்லாமே போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை வந்து பாக்குறீங்களே, அவர் என்ன, அவருக்கு என்ன கிட்னி போயிருச்சா, லைக் உடம்பு முடியாம இருக்காரா, அவரை போய் அவ்வளவு பேர் பாக்குறீங்க, யார் அந்த குடும்பத்துக்கு போனீங்க அப்படிலாம் கேட்கறாங்க. அதுதான் இவங்களும் திருப்பி கேட்கறாங்க, நீங்க முதல்ல அந்த குடும்பத்துக்கு போனீங்களா அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ் கேட்கறாங்க. சோ இது வந்து அவங்க வளர்த்துக்கிட்டே, அந்த கவர்மெண்ட் வளர்த்துக்கிட்டே இருக்கோ அப்படின்னு தான். அவங்க சொன்ன விஷயம் கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்ல, சிறப்பான முடிவு அந்த மாதிரியான முடிவு எடுக்கிறீங்களா கரெக்டா இருக்கும். அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி விஷயம் பண்றது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு அவர் மேல நீங்க வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம். அவர் கண்டுக்காம இருந்தாரு, இல்ல மதிக்காம இருந்தாருன்னா இப்படிலாம் பண்ணலாம். அவர் உடனே ரெஸ்பெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை எங்கேயோ கொஞ்சம் தவறுதலா ஆகுதோ அப்படின்னு தான். இன்னும் சொல்லணும்னா அவங்க சிஎம் சொல்லியிருக்காரு, அவர்லாம் என்ன மனுஷன், இது கூட தெரியாதா, போலீஸ் காவல்துறை போய் சொல்லியும் அவரு அப்படியா அப்பனா படம் ஹிட் ஆயிரும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் திரிக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு நடிகருமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பா நம்ம பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் அல்லு அர்ஜுன் அப்படி சொல்லக்கூடியவரும் இல்ல. அதுதான் அங்க நடந்திருக்கு. ஏன் இது வளர்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. குறிப்பா அது அவங்க ஊர்ல ஹைதராபாத்ல நடந்திருந்தது அப்படின்னா அங்க அவரு இவ்வளவு தூரம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, அவர் வெளியே போயிட்டு வந்ததும் நிறைய நடிகர்கள் ஒன்று சேர்ந்து அவரை போய் பார்க்க போனாங்க. சில எல்லாம் நிறைய தனிப்பட்ட முறையில போன் பண்ணி எல்லாம் பேசினாங்க. இப்ப ஏன் யாரும் அவர் பக்கம் நிக்கல? இங்க இருக்க சீமான் முதற்கொண்டு குரல் கொடுக்குறாரு, அந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, ஆனா அல்லு அர்ஜுன் மேல மட்டும் நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க காவல்துறையே இருந்திருக்கு, காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி தானே பண்ணிருக்கு. அப்ப சிஎம் என்ன பண்ணிருக்கணும், அங்க இருக்க காவல்துறையை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கும் குறிப்பா. ஏன்னா அவங்க இருக்கும் பொழுதுதான் அது நடந்திருக்கு. அவங்க இப்பவும் சொல்றேன், அல்லு அர்ஜுன் அங்க இருக்க காவல்துறையும் தப்பு சொல்ல, அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன் ஒரு நடிகரை மட்டும் கார்னர் பண்றாங்கன்னா தெரியல. சோ அதனால இங்க இருக்க சீமான் வாய்ஸ் கொடுக்குறாரு, அங்கிருந்து யாரும் வாய்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்றப்ப நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. இப்ப யாருமே வந்து முன் வரல. அது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. சோ இதெல்லாம் எங்கேயோ ட்ரிகர் ஆகாம இருக்குது அல்லு அர்ஜுனுக்கு இன்னும் அப்படின்னு தான் பார்க்கணும்.
நிறைய இங்க இருக்கிற நடிகர்களா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்தை எதிர்த்த நடிகர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இப்ப அல்லு அர்ஜுன் ஒரு முன்மாதிரியா இருக்காரு. இவர் என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறான்றத பொறுத்திருந்தோம். கண்டிப்பா. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னோட கெரியர்ல இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த பேர் எல்லாமே ஒரே நைட்ல மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த விஷயத்தையுமே தெரியாம பேசாதீங்க. சோசியல் மீடியாங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தானே தவிர தவறா நிறைய விஷயங்கள் போர்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியுமே அவர் வந்து கிட்டத்தட்ட அழுகுற நிலைக்குமே போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துலதான் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அல்லு அர்ஜுன் ஒரு போஸ்ட் போட்டிருக்க ட்விட்டர்ல, தன்னோட ரசிகர்கள்னு பேர்ல யாரும் அவ்வளவு வன்மத்தை கக்காதீங்க, எதுவும் நீங்க எதிர்கருத்துக்களை தெரிவிக்காதீங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த டைம்லயும் அவர் வந்து அவ்வளவு பெரிய வீடு, நீங்க வீட பாத்துருப்பீங்க, அந்த தக்காளி கல்லெல்லாம் எரிஞ்சப்ப கூட அந்த வீடு வந்து அவ்வளவு பெரிய வீடு தான். அவர் ஏன்னா 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு, ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் வந்து நீங்களா ஒரு ஹைப்பை கொடுத்து அவர் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணிடுறீங்களோ அப்படின்னு ஒண்ணுதான். சோ தன்னோட ரசிகர்களுக்கு அவ்வளவு அன்பான கண்டிப்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அப்படின்றப்ப அவரோட எண்ணத்துல தப்பு இருக்கிறதா தெரியல. இனி அவர் மாத்திக்கணும். இன்னும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கலாம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதான் நீங்க சொன்னதா இத்தனை வருஷம் உழைப்பையுமே எங்கேயாவது ஒரு இடத்துல என் பேரை கெடுக்கிறதுக்கான விஷயமா இருக்கு அப்படின்ட்டு இதுக்கு பின்னாடியும் அந்த ஊர் நடிகர்களும் அதாவது அவரோட சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும் இருக்காங்களா அப்படின்றதான் இனி வர நாட்கள்ல தான் தெரியும். கண்டிப்பா. ரீசெண்டா வந்து ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் அவரோட 69வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து ரீசெண்டா பூஜா ஹெட்டோடைய ஸ்டோரியில வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே ஷூட் அப்படின்ட்டு அவங்களும் விஜயும் இருக்கிற ஒரு கால் பதிச்ச அந்த போட்டோவை வந்து ஸ்டோரி இட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய போட்டோஸ் நிறைய பார்க்க முடிஞ்சிருந்தது. அஜித் சாரோட போட்டோலாம் வந்து அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திருப்போம். அஜித் சார் மட்டும் தான் விடுவாரா, நானும் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த மீமும் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்திருந்தேன். சோ நம்மளே அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க விஜய்ட்டு இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கா, திரும்பி பாருங்க அஜித் இருந்து ஒரு அப்டேட் கண்டிப்பா வரும். அது வந்து ஆக்சிடென்ட்லாம் நடந்தது அப்படிம்பாங்க. கண்டிப்பா கிடையாது. சோ இது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சினிமா பத்தி கேக்குறீங்க. அரசியல்ல இப்ப அவருக்கு ரொம்ப நெருக்கடியான சூழல் தான் இருந்துகிட்டே இருக்கு. அரசியல் அவர் குதிக்கவே இல்லை. ஆனா அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல ஒரு பெண் நிர்வாகியை வந்து விலகிட்டாங்க, கொடிக்கம்பத்துல அறுத்துட்டாங்க அப்படின்னா விஜய் இதெல்லாம் கேட்க கேட்க எப்படி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரும் நிம்மதியா வேலை செய்யறாருன்னு கூட தெரியல. அவர் சொல்லிட்டாரு, நான் இடைத்தேர்தல் நிக்கல, 2026 தான் நம்மளோட டார்கெட், 2025ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வரைக்கும் அந்த மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா. ஏன்னா ஒரு படம் தான், இந்த ஒரு படத்துலயும் முழுமையா நடிச்சு கொடுக்கணும்னு தான் அவரோட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதான். ஏன்னா சமீபத்தில் நடந்த விஷயங்கள் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இதுல வேற சீமான் எதிர்ப்பும் இருந்துச்சு, ஆதரவும் இருந்துச்சு. சமீபத்தில் அவர் வேற இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னோட அன்பு தம்பி அவரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரஜினி அவர்களும் அதான் சொன்னாங்க, அன்பு தம்பி விஜய் அவர்கள் அவரும் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் சீமான் அவர்கள் சமீபத்திலயும் சொல்லியிருக்காரு, என்னைக்கு இருந்தாலும் விஜய் தான் என் அன்பு தம்பி அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தம்பியா தான் போயிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன அந்த தளபதி 69 அந்த கடைசி நாள் ஷூட் அப்படின்றது இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஷூட். அதுதான் இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஷூட். அதுதான் அததான் அவங்க போட்டிருப்பாங்க பூஜா ஹெக்டே. இது வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் இல்ல வேற யாராவது போட்டு லாஸ்ட் டே T69 போட்டிருந்தா நேரம் அவங்களோட செல்போன்கள் பறிக்கப்படும், நேரம் வந்து அவங்க மேல இது பட்டிருக்கும். அப்படின்னா ஹீரோயினும் ஹீரோவும் பண்ணாலும் அங்க தப்பு கிடையாது. சோ அதுதான் அங்க வந்து ஒரு சாங் ஷூட் மாதிரி போயிருக்கு போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஆல்ரெடி வந்த அப்டேட் தான். அந்த படத்துல அசல் கோளாறு ஒரு பாட்டு, அவரோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டாவும் எடுத்திருக்காங்க. எப்படி நீங்க வந்து லியோல ஒரு பாட்டு எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்க ஒண்ணு வரும். ஆனா அது வந்து அவ்வளவு ராவா இருக்காது. இது ஒரு மாதிரி அப்படியே பட்டி டிங்கிறீங்களா பார்த்த மாதிரி இருக்கும். அதுல வந்து விஜய் செம்ம ஸ்மார்ட்டா டான்ஸ் பண்ணிருக்காருன்ற விஷயத்தையும் நம்மளுக்கு சொன்னாங்க. சோ அந்த ஒரு சாங்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் பூஜா ஹெக்டேவும் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஜாலியாவும், எப்படி அல்லு அர்ஜுனோட அவங்க ஒரு டிராவல் இருக்கும், சூப்பரான ஒரு டிராவல் இருக்கும். அதே மாதிரிதான் விஜயோட டான்ஸ் பண்ணும்போதும் சரி. பீஸ்ட்ல தன்னோட ஸ்கோப், அதோட ஸ்கிரீன் ஸ்பேஸே கம்மியா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு T69 வந்து ஃபுல்ஃபீல கொடுக்கும் அப்படின்றத அவங்களே அவங்களோட சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா விடாமுயற்சியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். விடாமுயற்சி படம் வந்து ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு படத்தோட டீம் சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த படத்துல இருந்து ஒரு சாங்கையுமே தாய்லாந்துல எடுத்ததா சொன்னாங்க. அந்த சாங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. இதுவும் சொல்றேன், ரொம்ப கிளாஸா வந்திருக்கும். அதுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அதான். ஏன்னா அஜித் அவர்களை பத்தி தெரியும், இந்த கெட்டப்பை பத்தி தெரியும். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இருந்தாலுமே கூட அந்த கோட் சூட்ல எப்படி இருந்தாரு அப்படின்றது அவருக்கு அதுதான் பர்ஃபெக்டா சூட் ஆகும். அதுல ஒரு செட்ல தான் நடந்திருக்கு. த்ரிஷா அவர்களும் இருந்திருக்காங்க.
நிறைய டான்ஸஸ். ஸோ அந்த சாங் வந்து பயங்கர கிளாஸா வந்திருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையிலாவும் இருக்கும். எப்படி சொல்றது, அந்த விடிவில ஒரு அன்பில அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங்கா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுல இருக்க ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது வந்து இது பாருங்க விடாமுயற்சியில் இந்த சாங் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல எத்தனை பாட்டு இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அனிருத் அவர்கள் அந்த தீம் மட்டும் தான், அந்த டீசரோட தீம் மட்டும் தான் வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கே அவ்வளவு செலிப்ரேஷன் இருந்துச்சு. இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஹைலைட்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க டீம்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணி